விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்ப்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி, மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரெஜின் மூவிஸ் வெளியீடு. தொடர்ந்து நம்முடைய அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன் ஸ்ரீராமன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுமன் ஸ்ரீராமன். பிரதமருடைய 2 ரோட் ஷோக்களை தொடர்ந்து மத்திய அமைச்சர்கள்லாம் ரோட் ஷோக்களில் வந்தாங்க. இப்போ அமித்ஷாவும் வந்திருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு இந்த புது கலாச்சாரம் கை கொடுக்குமா? இல்ல, இது ஒரு வித்தியாசமான ஒரு கலாச்சாரம். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா எப்பவாவது ஒரு முறை இந்த ரோட் ஷோ அப்படிங்கிறது ஈவன் வட இந்தியால கூட பயன்படுத்தப்பட்டது. ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் இதை ஒரு ரெகுலர் கேம்பெயின் ஃபீச்சராகவே மாற்றி இருக்கிறார். அதன் பிறகு இப்போது திரு அமித்ஷா அவர்களும் திரு நட்டா அவர்களும் சில மாநிலங்களில் இந்த ரோட் ஷோ மூலமாக அதிக அளவுல மக்களை சந்திக்க முடியும் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சிட்டு இருக்காங்க. இது ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறது நம்ம ரிசல்ட் ஜூன் 4 அன்றைக்கு தான் தெரியும். ஆனால் முயற்சி நிச்சயமா பாஜக கடும் முயற்சி தமிழ்நாட்டுல எப்படியாவது ஒரு இடத்தை பிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது மக்கள் மனதுல. அதற்கு முயற்சி எந்த ஒரு எஃபர்ட்டையும் அவங்க விடாம முயற்சி செய்கிறார்கள். அது நிச்சயமா ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று, அதே நேரத்தில் பாஜகவுக்கு செல்வாக்கு இருக்கக்கூடிய இடம் அப்படின்னா இப்போ கன்னியாகுமரி சொல்லுவாங்க, கோவை சொல்லுவாங்க, தாண்டி மதுரை போன்ற இடங்களில் இன்னும் சொல்லணும்னா அவர் நாகை போகிறாரு. மத்திய அமைச்சர்கள்லாம் ஸ்ரீவில்லிபுத்தூர் போய் விருதுநகர்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க. ஸோ இப்போ பாஜகவுடைய இந்த ஏ கேட்டகரியில் பாஜகவுடைய ரேடார் தொகுதிகளுடைய எண்ணிக்கை விரிவடைஞ்சிருக்கா தமிழ்நாட்டில்? இல்லை, இதற்கு 2 காரணங்கள் இருக்கு. ஏன்னா சில இடங்களில் வேட்பாளர்கள் கேட்பாங்க இல்லையா, நீங்க சும்மா வெறும் கன்னியாகுமரியிலையும் கோயம்புத்தூர்லயும் மட்டும் பிரச்சாரம் பண்ணாக்க எப்படி நாங்களும் போட்டியிடுறோம், எங்களுக்கும் ஆதரவு திரட்டுறதுக்கு நீங்க வரணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கை இருக்கும். சோ அந்த கோரிக்கைக்கு அவர்கள் செவிசாய்க்க வேண்டும். சில இடங்கள்ல கூட்டணி தலைவர்கள், உதாரணத்துக்கு வேலூர்ல ஏசி சண்முகம் கேட்டிருப்பாரு, இல்ல பெரம்பலூர்ல பாரிவேந்தர் அவர்கள் கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது இதை பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த பெரிய கட்சிகளுக்கு ஒரு கட்டாயம் இருக்கும். சோ அது ஒரு காரணம். ஆனாலும் பாஜக இந்த 2024 தேர்தலை, பாராளுமன்ற தேர்தலை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு துவக்கமாகத்தான் அவர்கள் பார்க்கிறார்கள். அவர்கள் இந்த தேர்தலை முடிஞ்சப்புறம் ரிசல்ட் வந்துரும், அதனால நம்ம பெரிய லெவல்ல வெற்றி பெறுவோம் என்ற எதிர்பார்ப்பு அவர்களுக்கு இல்லை. அவர்கள் வாக்கு சதவிகிதத்தை அதிகரிக்கணும். அடுத்த 2026 மேலும் அதிகரிக்கணும். அவங்க எப்படி மகாராஷ்டிராலேயோ மேற்கு வங்காளத்திலேயோ வடகிழக்கு மாநிலங்கள்ல வளர்ச்சி அடைந்தார்களோ அதே மெத்தட்ல அங்க 10 வருஷம் ஆச்சு. எல்லா இடத்துலயும் 10 வருஷம் 15 வருஷம் ஆச்சு. சோ அந்த முயற்சியில அவங்க இறங்கி இருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க மதுரையில பாஜகவுக்கு ஒன்றும் பெரிய பேஸ் எல்லாம் கிடையாது. ஆனாலும் மதுரையில திரு அமித்ஷா அவர்கள் எஃபர்ட் போடுறாரு அப்படின்னாக்கா இது தொலைநோக்கு பார்வையுடன் மேற்கொள்ளப்படும் முயற்சி. இல்ல, தொலைநோக்கு பார்வையோடு இருக்கக்கூடிய முயற்சி அப்படின்னாலும் இது அதற்கான நேரம் இல்லை. இது இன்ஸ்டன்டா எவ்வளவு இடங்கள் ஜெயிக்க முடியும், அவங்க சொன்ன 400 வருமா 300 வருமா மெஜாரிட்டி வருமான்ற இவ்வளவு கேள்வி இருக்கப்போ தமிழ்நாட்டில் நம்பர் கன்வெர்ட் ஆகாதுன்னா இவ்வளவு எஃபர்ட் போடுவாங்களா? இல்ல, நம்பர் கன்வெர்ட் ஆகாது அப்படிங்கிறது நம்மளோட பாஜகவுக்கு நன்றாக தெரியும். சரி, பெஸ்ட் கேஸ் செனாரியோவை எடுத்துக்கோங்க. எல்லா கருத்து கணிப்புகளும் பெஸ்ட் கருத்து கணிப்புகளே 5 சீட்டு 6 சீட்டு. சோ 5 சீட்டுக்காக திரு அமித்ஷா அவர்களும் திரு மோடி அவர்களும் 12 முறை வந்திருக்கிறார். சோ இந்த ஆண்டு மட்டும். சோ இது 5 சீட்டுக்காக வருவாங்க என்று நான் நினைக்கவில்லை. என்னுடைய கணிப்பு என்னவென்றால் இவர்கள் 2026 2029 இதெல்லாத்தையும் மனதில் வைத்துக் கொண்டுதான் இவ்வளவு முயற்சி போடுறாங்க. அந்த காரணத்தினாலதான் பிளஸ் மேபி ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும். சரி, வட இந்தியா எப்படிமோ நம்ம ஜெயிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு நினைப்புல, ஒரு கான்பிடன்ஸ்ல அவங்க சரி தெற்குல ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு காரணம் கூட இருக்கலாம். நன்றி டாக்டர் சுமன் ஸ்ரீராமன், இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்ப்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி, மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரெஜின் மூவிஸ் வெளியீடு.